Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி அனைவருக்குமே நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கேஸ் கனெக்ஷன் தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கிசான் சம்மான் நிதி விவசாயிக்கு தரக்கூடிய சம்மான் நிதி 4 மாசத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் அனைவருக்குமே வழங்குறோம். நாடு முழுக்க 11 கோடி விவசாயிகளுக்கு நாம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நாம 30 லட்சம் விவசாயிகளுக்கு நாம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் 2.50 கோடி விவசாயிகளுக்கு நாம ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் கிசான் சம்மான் நிதி 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உஜ்வாலா திட்டம், இலவச கேஸ் கனெக்ஷன் தரக்கூடிய திட்டம், அதுவரை நமக்கு நாடு முழுக்க 10 கோடி பேருக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் 2.5 கோடி கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம். இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேருக்கு மேல இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிநீர் தருகின்ற திட்டம் இன்னைக்கு நாடு முழுக்க 11.4 கோடி வீடுகளுக்கு நாம கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் 80 லட்சம் குடும்பங்களுக்கு நாம கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத் என்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு இன்னைக்கு நம்ம நாட்டில் 55 கோடி மக்களுக்கு நாம அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பார்த்தோம் சொன்னா 40% மக்கள் இந்த 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயனடைஞ்சிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 77 லட்சம் பேர் இந்த 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயணிச்சு வராங்க. இப்படி மகளிர், இளைஞர்கள், பட்டியலின சமுதாய மக்கள், விவசாயிகள், அப்படி அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில, ஏழ்மையை குறைக்கும் வகையில, விளிம்பு நிலையில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகிற வகையில நாம தொடர்ந்து திட்டங்களை தீட்டிட்டு வரோம். இதனால என்ன இருக்கு சொன்னா, சர்வதேச அளவில் நாம 1% மேலாக ஏழ்மையை குறைச்ச ஒரு அரசாக, பிரதமராக நம்முடைய பிரதமர் இருக்கிறார். There is a special liking for Tamil Nadu for Prime Minister Modi, and this I am saying because as far as the tax devolution is concerned, Prime Minister Modi has increased the tax devolution in Tamil Nadu 3 times more. The same way, grants in aid, it has been increased 4 times more. The railway budget has been increased 7 times more. That is the special treatment Tamil Nadu is getting. He has also seen to it that the National Defence Industrial Corridor should be there in Chennai, in Coimbatore, in Salem, in Hosur, in Tiruchirappalli. And 11 cities have been taken under Smart Cities program. And for rural development, 10,000 crore rupees are being spent. For rural roads, the budget has been increased 3 times. So Pradhan Mantri Narendra Modi ji, he has also established the Chennai-Bangalore Industrial Corridor. So all types of development is taking place in Tamil Nadu because Prime Minister believes that there is a special attention which has been given by the Modi government and Prime Minister Modi, that we have to understand. பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியாவின் பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சி கண்டிருக்கிறது என்றும், மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்றும் ஜே பி நட்டா பேசினார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.